இப்போ இருக்க சினாரியோவில் பாருங்கள், நிறைய சில்ட்ரன்ஸ் ஓவர் வெயிட்டாக தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணெய் சேர்த்த ஃபுட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் அதிகமாக ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. கலப்பட உணவுகள் நிறைய கொடுக்குறாங்க. பேக்கரியில் போய் நிறைய கேக் ஐட்டம்ஸ், பப்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான உணவுகள் வாங்கி கொடுத்தாலே போதும். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பாருங்கள், நிறைய வெளியில் விற்கிற ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுத்து அவங்களுடைய பசங்க ஹெல்த்தி இல்லாமல் அன்ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் பேரண்ட்ஸ் தான். சில்ட்ரன்ஸ் ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் உடற்பயிற்சி. அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் விளையாட மாட்டாங்க. டிவி, மொபைல் அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாமல் அதுவே ஸ்டொமக்கில் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க ஓவர் வெயிட் ஆகுறாங்க. செகண்ட் ஒன் மரபணு மாற்றம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஓவர் வெயிட்டில் இருந்தால் சில்ட்ரன்ஸ் ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு ரீசனும் அதுவாக இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் தானே, ஓவர் வெயிட் இருந்தால் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சில்ட்ரன்ஸ் கிட்ட கேளுங்க, உன்னால் நடக்க முடியுதா அண்ட் விளையாட முடியுதா அப்படின்றத. ஏன்னா அவங்க ஓவர் வெயிட் இருந்ததால் அவங்களால எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாது. அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு இதை மட்டும் சொல்லி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்கள், நல்லா விளையாட சொல்லுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகள். அவங்க பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட், இனிப்பு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க. வெளியில் விற்கிற ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ்னாச்சும் அவங்க தூங்கணும். மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிட சொல்லுங்கள். ஸோ உங்கள் சில்ட்ரன்ஸ் ஓவர் வெயிட்லேருந்து அண்டர் வெயிட், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் குறைக்கணும் அப்படின்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் டைனோஷேக்கை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கிடையாது, சில்ட்ரன்ஸ் ஆரோக்கியமாக இருக்க. நீங்கள் இதை டெய்லி பேசிஸில் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, அவங்களும் விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய மைண்டையும் அலர்ட்டாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக விளையாடும் போதே அவங்களுடைய வெயிட் ஈஸியாக குறைஞ்சிடும். இதை ஒரு வேளை எடுக்கும்போது 79 கிலோ கேலரிஸ் கிடைக்கும். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 6 கிராம் கிடைக்கும். ஃபேட் பாருங்கள் 0.29 கிராம் மட்டும்தான் இருக்குது. சுகரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது. அதாவது சுகரே இதில் கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க. சோடியம் பார்த்தீங்கன்னா 27 கிராம்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ராலோட வேல்யூ 2 mg தாங்க இருக்குது. பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 280 mg தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பர் டேக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 240 ml மில்க் எடுத்துக்கோங்க, 2 ஸ்கூப் டைனோஷேக் ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்தாலே போதும். ஸோ இந்த டைனோஷேக்கை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் சில்ட்ரன்ஸ் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய சில்ட்ரன்ஸோட ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.